உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினசரி ராசி பலன். இந்த தினப்பலன்கிறது இந்த சந்திர பகவானோட சஞ்சாரத்தை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு இருக்கிறதுனால இந்த தினப்பலன் அப்படிங்கும்போது சந்திர பகவானோட நட்சத்திர சஞ்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை, சூலம். அந்த சூலம்ங்கிறது என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம சில ரூட்டில் நம்ம பயணம் போகக்கூடாது. அப்போ அந்த பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கரணம் எல்லாம் ஒன்று ஒன்றும் சொல்லி உங்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்மீகம் ப்ளஸ் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எங்களது இனிய நன்றிகள். ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். இந்த பதிவுகளெல்லாம் நிறைய பார்க்கணும், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இதில் என்ன உடை அணிந்தால் வெற்றி, என்ன இந்த இது டேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் எப்படி உஷாராக இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையணும். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். 13/5/2026 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 30ஆம் நாள் வசந்த ருதவ் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை மேல்நோக்கு நாள், ஏகாதசி சுபமுகூர்த்தம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேஷ லக்னம் இருப்பு 16 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 5:54 கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 9:37 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 8:18 மணி வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று மாலை 5:43 மணி வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 9:37 மணி வரை பாலவம், அதன் பின்பு இரவு 8:55 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 8:18 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரணயோகம் என்றழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 8:18 மணி வரை பங்கம், அதன் பின்பு பூரம். மகம், பூரம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், ரிஷபராசியில் சுக்கிரன் மற்றும் புதன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி புதன்கிழமை அப்படிங்கிறனால புதன்கிழமை, அதுவும் இன்றைக்கி ஏகாதசி வேறு, ரொம்ப ரொம்ப அற்புதம். பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அதே மாதிரி அந்த கருடாழ்வார், ஆஞ்சநேயர், ஆண்டாள் எல்லாரையும் வழிபாடு பண்ணிட்டு வருது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள மாத்துளக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், மனதில் ஒருவித தெளிவு கிடைக்கும், அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். அன்பான மேஷ ராசினர்களே, இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாள். உங்களோட அயனசேன பகஸ்தானம்ங்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்திருக்கார், ஃபுல்லாக இருக்கார். இன்றைக்கி எடுக்கிற காரியங்களும் ரொம்ப தெளிவாக இருக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறிய அளவில் மனக்குழப்பத்திற்கு ஆளாகலாம். இன்றைக்கி தொழில்துறையில் இருக்கிறவர்களுக்கு புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். எதிர்பாராத ஒரு வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். திட்டமிட்ட சில காரியங்களில் சில இடைஞ்சல்கள் ஏற்படலாம். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் லாபஸ்தானத்தில் சந்திரபகவான் இருந்தால் கூட கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா கூட சனீஸ்வர பகவான் இருக்கார். அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப கவனமாக எடுத்திங்கன்னா ரொம்ப வெற்றி. உத்தியோகத்தில் ஓரளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மேலதிகாரிகள், பாஸ் என்ன வேலை சொல்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சில ஸ்டாக் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும்.
அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சனீஸ்வர பகவானுடன் இணைந்திருப்பதால் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத சில வேலை பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். எப்படின்னா, இன்றைக்கி சக நண்பர்கள் விடுமுறையில் செல்வதால் அவர்களது வேலையையும் நீங்கள் பார்க்க வேண்டி வரலாம். அதேமாதிரி தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அதேமாரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. அன்பான கடக ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி உங்களோட பாக்கியஸ்தானம்ங்கிற 9ஆம் பாவத்துக்கு சந்திரபகவான் வந்து சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். உங்களுக்கு சந்திராசிரமம் விலகி இருக்கிறதுனால ஓரளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு மனசில் நிம்மதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை பளு குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய நாள். ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் மட்டும் இல்லை, அஷ்டம சனியோடு சந்திரபகவான் சேர்ந்துடுறார். ஸோ இன்றைக்கி ரெட்ட நாயனம் சும்மா கும்னு அடி விழும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. இதெல்லாம் வந்து ப்ரீகாஷன், புரியுறதா? எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு சூப்பராக கூட நடக்கும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது எதிர்பாராத சில காரியங்களும் நடக்கும். அதனால் எதிர்பாராத நன்மையும் சில பேருக்கு உண்டாகும். ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன், கவனமாக இருக்கணும்னு சொல்லுவேன். புரியுதா? வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் தெளிவாக ஆலோசித்து ஒவ்வொரு விஷயமாக பண்ணிங்கன்னா ரொம்ப வெற்றி. இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான கன்னி ராசினியர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள்னு சொன்னாலும் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் பாவம் என்கிற கலத்திர பாவத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட சனீஸ்வர பகவான் அங்கே சேர்ந்துட்டுருக்கார். ஸோ 2 பேரும் உங்களை பார்க்குறாங்க. சந்திர பகவான் பார்த்தா குழுன்னு இருக்கும், கரெக்டாக. சனீஸ்வர பகவான் பார்த்தா டென்ஷன் இருக்கும்ல, அந்த டென்ஷன் தான் நீங்கள் கொஞ்சம் கடந்த காலமாகவே நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம். அதேமாரி வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வாழ்க்கை துணை வழியே சில நன்மைகளை நீங்கள் இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். உங்களது பகிரண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி வெற்றி அடைவீர்கள். உத்தியோகத்தில் மேன்மையான சூழ்நிலை அமையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். தைரியம் அதிகமாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் ஆனந்தமாக காணப்படுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். எதிர்பாராத சில வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் குவியும். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் சிற்சில சஞ்சலங்கள் இருந்தாலும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சனீஸ்வர பகவான் இணைந்திருப்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் வெற்றி.
உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். பதவிகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சனீஸ்வர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் சிற்சில நெருக்கடிகள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கவனமாக நடந்து கொள்வது உச்சிதம். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்வதோடு செலவுகளையும் குறைத்து கொள்ள வேண்டும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் வேலை பளு அதிகரிக்கும். உறவினர்களின் திடீர் வருகையால் எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதால் அலைச்சல்கள் கூடி வரும். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்தாலும் சில வேலைகளை அற்புதமாக செய்து முடித்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் தைரியம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையாக நடந்து கொள்வீர்கள். வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனோதைரியம் மிகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதால் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருப்பீர்கள். மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிர்புதமாக சனீஸ்வர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக படிப்பீங்க. விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள் சாதனை படைப்பீர்கள். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய நாள். ஏனெனில் சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும். எடுக்கிற காரியங்களில் தெளிவாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி. இன்றைக்கி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே, அண்ணன் தம்பிக்குள்ளேயே, இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் தயவு செய்து இன்றைக்கி கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தேவையில்லாத உணவு வகைகளை நீங்கள் ஒதுக்குவது நல்லது. அதாவது உங்கள் உடம்புக்கு தேவையில்லாதது, புரியுதா? இதை சாப்பிட்டா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் சாப்பிட வேண்டாம் இன்றைக்கி, சரியா? அதேமாரி வாகன பயணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9.